ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நினைக்காததும் எதிர்பார்க்காததும் நடக்க உள்ளது தங்கமே. வாழ்க்கையில் நீ நல்லது நடக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் பார்த்து எதையுமே, அதாவது சந்தோஷம் வருமா என்று எதிர்பார்ப்பதையே விட்டுவிட்டாய். என்ன, நான் நினைத்ததெல்லாம் நடக்கவா போகிறது என்று அப்படியே விட்டுவிட்டாய். ஆனால் நீ நினைக்காதது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வசதி. நாம் ஒரு அளவுக்கு வசதியானால் போதும் என்று நினைத்தாய். ஆனால் இப்பொழுது எப்படி தெரியுமா ஆக போகிறது? உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசதியும் வருமானமும் உன் வாழ்க்கையில் கிடைக்க உள்ளது. இன்னும் சிறிது நாட்களில் அனைத்துமே உனக்கு நல்ல முறையில் நடக்க உள்ளது. நீ நினைத்தாய் அனைத்தையுமே தவறாகவே. ஏனென்றால் நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்து எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்பி நீ ஏமாந்து போனதினால் எல்லாவற்றையும் பார்த்து பயந்தாய். இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயத்தை எல்லாம் நீ பார்த்தால் நிச்சயமாகவே உன் மனதில் நீ நினைத்தது அனைத்தும் தவறு. நாம் ராஜாவாக வாழப் போகிறோம், நம் வாழ்வுக்கு தகுந்தது போல் அனைத்துமே கிடைக்க போகிறது என்று நீயே முடிவுக்கு வந்து விடுவாய். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் வந்து குவியும் நேரம் வந்துவிட்டது. நீ எத்தனையோ விஷயத்தை எல்லாம் பார்த்து பயந்தாய். எத்தனையோ ஆசைகள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்காதோ என்று விட்டாய். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சுபத்துவமான சில விஷயங்களும் நடக்க உள்ளது. இனி உன் வாழ்க்கையில் நடக்காது, கிடைக்காது, இப்படியெல்லாம் இல்லாமல் நடக்கும், கிடைக்கும் என்று நம்பு. ஏனென்றால் அனைத்தையும், நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நீ அனுபவிக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி நீ எதற்காகவும் கலங்கவே வேண்டாம். சிரித்து சந்தோஷத்துடன் நீ இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் எல்லாம் அழகாக நடக்கும். கவலைகளை தூக்கி சுமந்தால் கவலைகள் மட்டும்தான் இருக்கும். நடக்க போகும் நல்லது காதில் கேட்காது, அதாவது பார்க்கவும் முடியாது. இருட்டில் இருப்பது போலத்தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீ உன்னை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கையில் எல்லாம் அமோகமாக இருக்கும். இந்த சாயை நீ சிறிதாக நம்பவில்லை. இந்த உலகத்தை எப்படி மிக பெரியதோ அதுபோல உன்னுடைய நம்பிக்கையும் அதை விட பெரியது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை அவ்வளவு பெரியது. உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நான் வீணடிக்கவே மாட்டேன். நீ என்னுடைய வார்த்தைகளை நம்புகிறாய், நான் செய்து தருவேன் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னை நான் எக்காலமும் ஏமாற்ற மாட்டேன். சீக்கிரமாக பார், நான் சொல்வது அனைத்தையுமே செய்து காட்டி உன்னை நல்ல சிம்மாசனத்தில் அமர வைக்கிறேன். தைரியமாக மட்டும் இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.